மேலாக நேசிக்கும் எனது தேவையான சொந்த பந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். செல்லும் இடமெல்லாம் இந்த மக்களுடைய பாசமும் அந்த உணர்வோடு கூடிய அந்த வரவேற்பும் இந்த சமுதாயத்திற்காக அல்லும் பகலும் இரவுகள் மாறாம வந்து அலைஞ்சிட்டு இருக்கிறோம். அதற்கு கிடைச்ச ஒரு கூலியா இது போன்ற நிகழ்வுகளை நான் கருதுறேன். அதுவும் தமிழ்நாட்டில் உள்ள 2.5 கோடி தேவமாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டே வரோம். இது எல்லாமே தானா சேர்ந்த வந்து கூட்டம். அந்த வரிசையில இந்த பசுமன் நகர்ல இருந்து தமிழ்நாடு முழுவதும் நாங்களும் இந்த முக்குளத்தோட தேவமரை காப்பதற்கு வாரோம்னே அப்படின்னு சொல்லி தன்னெழுச்சியா வந்த பாசமிகு அண்ணன் பசுமன் சங்கர் அவர்களை மனதார பாராட்ட வரவேற்கிறேன். வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி ஒரு பெரிய திருவிழா மாதிரி ஒரு விஷயத்தை நடத்துவாருன்னு நான் கடவுளை கூட நினைக்கல. சரி, ராமேஸ்வரம் உச்சிப்பிள்ளைக்கு ஒரு திருமண ஒரு காது குத்து விழா போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அனுமதி கடந்த ஒரு வார காலமாக காவல்துறை வந்து வீட்டை விட்டு நீங்க வெளியேற வேண்டாம்னே, நிறைய பிரச்சனைகள் வந்து 2-3 மாவட்டத்துல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காவல்துறையுடைய வேண்டுகளுக்கு இணங்க ஒரு வார காலமா எங்கேயும் போகாம வீட்டுல இருந்தேன். என்னுடைய மக்களை சந்திக்காம ஒரு நாள் நான் வந்து இருந்தது கிடையாது. ஏதாவது கிராமத்துல மக்கள் அழைப்பு விட்டுட்டே இருப்பாங்க, போய் பார்த்துட்டே இருப்பேன். அந்த முகத்தை பார்த்தாதான் எனக்கும் வந்து ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். ஆனா தொடர்ந்து 5 நாள் வீட்லயே முடங்கி இருந்துட்டேன். இன்னைக்கு எப்படியாவது ராமநாடு போயிடணும் இந்த நிகழ்ச்சிக்கு அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டிருந்தோம். அவங்க கொடுத்திருந்தாங்க. இந்த பசுமன் நகருக்கு அண்ணன் அவர்கள் வந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறோம்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, வீட்டுக்கு தானே அப்படின்னு சொல்லி நினைச்சு வந்தேன். ஆனா உண்மையிலே மக்களையும் திரட்டி இப்படி ஒரு பெரிய ஒரு பொதுக்கூட்டத்துல எப்படி நடக்கும் பாருங்க, அந்த மாதிரி சிறப்பா வந்து நடத்திருக்காரு. ஒரே நாள்ல அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். அவரை சொன்னாரு சொல்லி நீங்க இவ்வளவு மக்கள் நீங்க வரும் பொழுது அவர் மீது நீங்க வைத்துள்ள பாசமும் நம்பிக்கையும் எனக்கு வந்து தெரியுது. உண்மையில இது போன்ற போராளிகள் வந்து அனைத்து மாவட்டங்களிலும் வந்து உருவாக வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். ஏழை எளிய மாணவர்களுக்கு அழகான முறையில புத்தகம், பேனா, நோட்டு எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம்னு சொல்லி சொன்னாரு. நான் வந்து ஏற்கனவே பல்வேறு வீடியோக்கள்ல சொல்லியிருப்பேன். எனக்கு மாலையோ சால்வையோ நீ அணிவிக்க வேண்டாம். என்னை சந்திக்க வர எல்லாருமே நோட்டு, புத்தகம், பேனா வாங்கிட்டு வாங்க. சால்வை வச்சு நான் எதுவுமே செய்ய முடியாது. ஆனா அந்த நோட்டு புத்தகத்தை ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கலாம். இதை நான் வந்து வலியுறுத்தினேன். இன்னைக்கு என்னை சந்திக்க வரும் என் மக்கள் அனைவருமே நோட்டு புத்தகம் தான். சால்வை 200 ரூபாய் வருதுன்னா 10 சால்வை வாங்கிட்டு வராங்க, 20 சால்வை வாங்கிட்டு வராங்க, 2000 ரூபாய் 4000 ரூபாய் ஆகுது. அதுக்கு நோட்டு புத்தகம் வாங்கிட்டு வந்தாங்க. ஏழை எளிய மாணவர்களுக்கு நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு போற இடம்லாம் கொடுக்கலாம். அதை வலியுறுத்தி சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அதன்படி தமிழ்நாடு முழுவதும் இந்த முக்குளத்தூர் மக்கள் கேட்காங்க. பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம சாதிய இவங்க யாருக்காச்சும் கேட்க மாட்டாங்க, ஒரு நிலையில் நிக்க மாட்டாங்க அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இந்த சமுதாயம் நான் உருவான காலத்துல இப்ப வந்து நல்லதா இருக்கு, நல்ல ஒற்றுமை அடைஞ்சு வராங்க, எல்லாம் செய்யதான் செய்யறாங்க. இந்த மணிக்கு நீங்க வரவேற்கிய பாசத்தோடு என்னால இருக்கிய தமிழ்நாடு முழுவதும், தென் மாவட்டம் முழுவதும் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கீங்க. நான் தேர்தல் வந்த உடனே உங்க எல்லாத்தையும் விட்டு ஓடிடுறேன். என் பின்னாடி தேவமார பூரா இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு வெட்டிக்கு ஆசைப்பட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்க எல்லாம் வித்துட்டு ஓடிட்டு வைங்களேன். மாதிரி எப்படி இந்த சமுதாயம் ஒண்ணு சேரும், அந்த சமுதாயம் யாரும் நம்பும். இந்த தப்பை செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் வந்து போராடிக்கிறேன். உங்க எல்லாத்துக்கும் தெரியுமோ தெரியாது மிகப்பெரிய ஆபத்துல நம்ம எல்லாரும் இருக்கிறோம். சமுதாயத்துல பெண் பிள்ளைகள், அரசு உத்தியோகத்துல உள்ளவங்க, தொழில் பண்றவங்க, இளைஞர்கள் எல்லாருமே தற்போது ஆபத்துல இருக்காங்கிறது நீங்க எல்லாரும் உணர்ந்திருப்பீங்க. தேவமாரா அன்னைக்கு தேவமாரனா ஒரு மரியாதை இருந்துச்சு, மதிப்பு இருந்துச்சு. இன்னைக்கு நாம அதாவது இந்த நாட்டுக்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம். வேற நம்ம ஒரு தப்பு பண்ணல. இந்த நாடு நல்லா இருக்குன்னு நினைச்சோம். இந்த நாட்டுக்காண்டி எத்தனையோ உசுறு பலியை விட்டுருக்கோம். நிறைய பேர் செத்து போயிருக்கோம். இந்த நாடு நல்லா இருக்கணும், அடிமை வந்து மீட்கணும். ஆனா இன்னைக்கு நம்மள சாதி வெறியர்கள் அப்படின்னு சொல்லி முத்திர குத்தி வச்சிருக்கிறோம். நம்ம ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தோட புகைப்படத்தையோ சுவர் விளம்பரத்தையோ எங்க நம்ம இன்னைக்கு வந்து சுதந்திரமா பண்ண முடியல. சாதி பாப்பவன் சண்டாளன் சொன்னாரு, சாதிய சிந்தனை கொண்டவன் அரசியலுக்கு வந்தா நாடு நாசமான்னு சொன்னாரு. உழுதவனுக்கு நிலம் சொந்தம் சொல்லி நிலத்தை எல்லாம் தேவர் வேற எதுவுமே செய்யல. தேவர் நமக்கு எதுக்கார அப்ப அந்த சாதிக்கு செய்தாருன்னு சொல்லி பாசம் தான் நம்ம எல்லாத்துக்கும் ஐயா மேல. நமக்கு கைதக சட்டத்தை மட்டும் எடுத்தாரு. அந்த சமூகத்தை வந்து தேவமர தோக்கடிச்சு எம்எல்ஏ ஆக்குனாரு, எம்பி ஆக்குனாரு. யாரு? முத்துராமலிங்க தேவர் தேவமர தோக்கடிச்சு அந்த பட்டியல் சமூகத்தில் உள்ள இசி மக்களை எம்பியாவும் எம்எல்ஏ ஆக்கினார். அதுக்கு கிடைச்ச பரிசு கூலி என்ன தெரியுமா? தேவர் சாதி வெறிய. முத்துராமலிங்க படம் எங்கேயும் ஒட்டக்கூடாது. இப்படிதான் ஒன்பாட்டி போரு. சாமி கும்பிட போனேன், பசுமனுக்கு சாமி கும்பிட போனேன். 10 பேர் உசுரோட எரிச்சு கொண்டானுங்க. அப்பாவிகளை அவன் தாய் எல்லாரும் தாய் தாப்பா நம்ம பிள்ளை பசங்க வீட்டுக்கு வந்தோம் நினைச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? ஒன்பாட்டி போர். அடையில இருந்து ஒன்பாட்டி போர் போட்டாங்க. இந்த சமுதாயத்தை அழிக்கணும், இந்த சமுதாயத்தை வந்து வளர விடக்கூடாதுன்னு சொல்லி நினைக்க அவங்கதான் அழிஞ்சு போவாங்க. நம்ம எல்லாம் இறை நம்பிக்கை உள்ளவங்க. நம்ம எந்த சமுதாயத்துக்கு நம்ம தீங்கு விளைச்சவங்க. தேவமாரனா எல்லாத்தையும் காப்பாற்றுவோம், எல்லாத்துக்கும் வந்து நல்லது செய்வான். அவன் தான் தேவமாறு. நாம இன்னமும் அப்படித்தான் இருக்கோம், நாமளும் அப்படித்தான் இருக்கணும். நான் இளைஞர்கள்ட்ட பூரா சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான். எந்த சாதி நமக்கு பகை இல்ல, எந்த சாதியை நம்ம இழிவா பேச வேண்டாம். பிற சாதிகளிடையே நட்புட கொண்டாடு என்னன்னு கூட அவ்வளவுதான். நம்ம மக்களை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை தான் இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் ஊரா போய் சொல்றதுதான் தம்பி. இந்த பசுமன் உள்ள வரும்போதே, இந்த பசுமன் நகருக்கு உள்ள வரும்போதே ஒரு சில இளைஞர்களை எல்லாத்தையும் பார்த்தேன். தயவுசெய்து உடல் வளத்தை, உடம்பு வந்து வலுப்படுத்தணும்.
நிறுத்தணும் தம்பி. நான் வந்து நான் கூட கொஞ்சம் சொல்லுதேன், உன் தாய் தப்ப அக்கா தங்கச்சி இதெல்லாம் நல்லா இருக்கணும், நாம வந்து இந்த சமயத்தை காப்பாற்றணும், இந்த ஊரை காப்பாற்றணும், பெண் பிள்ளைகளை காப்பாற்றணும்னா தயவு குடியை வந்து நிறுத்தணும் தம்பி. குடிச்சு இந்த சமயத்தோட வீரம் போயிட்டு இந்த உடல்ல அந்த முகத்துல அந்த வீரம் இல்ல உங்களுக்கு, அது வந்து அப்படி சோர்ந்துரும். ஏன்னா விஷம். இன்னைக்கு பணக்காரன் குடிக்காமனா அவன் வந்து ஒரு 10,000 பாட்டில் வாங்கி குடிக்கிறான், 2,000 பாட்டில் வாங்கி குடிக்கிறான், அவன் சம்பாதிச்சு பண்ணிட்டான், அவன் செட்டில் ஆயிட்டான். கூலி வேலைக்கு போற நம்ம குடிக்க கூடாதியா? இதை எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. ஊர்வலம் நம்ம சொல்லக்கூடியதா தேவருக்கு பற்று இருக்கு, இந்த இனத்தின் மீது பாசம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த மதுங்கிறத எல்லாரும் விட்டுருங்க. இந்த சாதி அழிஞ்சு போகுது. இந்த பசுமண்டலத்தை இருக்குன்னா உங்களை இளைஞர்கள் நம்பிதான் இந்த பெண் பிள்ளைகள் இருக்கும், நம்மளை காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு சில விஷயங்கள்ல வந்து அந்த பேலன்ஸ் இல்லாம இருந்தோம்னா சரிப்படாது. அதனால உடற்பயிற்சிங்க. உடலை ஒரு காலத்துல தேவைப்படுறது ஒரு 10 பேரை சமாளிக்கக்கூடிய ஆள் மாதிரி இருப்பான், பார்த்தவங்களே தெரியும். இப்ப ஏதாவது தேவைப்பட நம்ம அப்படி இருக்குமா? வலு இல்லாம இருக்கும். அப்ப பெண் பிள்ளைகளே மேல பாசம் வைக்க மாட்டோம், வீட்டுல வந்து அக்கா தங்கச்சி மேல பாசம் வைக்க மாட்டோம், மனைவி மேல பாசம் வைக்க மாட்டோம். அதனாலதான் குழப்பங்கள் வருது. அதனால அந்த காரணம் இந்த சாதி தயவு சொல்றேன், அக்கா தங்கச்சிய கூடாது, தாய் தகப்ப பேச்ச கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து இப்ப சொல்லிட்டு போறதுதான், உங்களுக்கு ஒரு ஆபத்து பிரச்சனை வருவேன், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. உங்களுக்கு ஏதாவது நாளைக்கு ஒரு சங்கடம்னா உங்க தாய் தாப்பா அக்கா தங்கச்சி தான் கூட இருந்து பாக்கணும். புரியுதுல உங்களுக்கு? நான் கூட ஆர்லிஸ் பாட்டில் வாங்கிட்டு வந்து பழத்தை வாங்கி கொண்டு கொடுத்துட்டு வந்துருவேன், உங்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு நல்லா இருக்கப்ப என்னப்பா பார்த்து வர வேண்டியதானப்பா அப்படி வந்துருவேன். உன் தாய் தாகப்பா அக்கா தங்கச்சி தான் கூட இருந்து பாக்கணும். அதனால அவங்களதான் தெய்வமா நினைக்கணும். தேவமாறு உள்ள இளைஞர்கள் தேவமாறுனா பெரியவர்களை மதிப்பான், தாயை மதிப்பான், அக்கா தங்கச்சியை மதிப்பான் அப்படின்னு தான் பேர். அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வருது. ஏன்னா நம்ம பாசம் இல்லாம போறோம். அதனால தயவு செய்து சொல்றேன், என்ன பின்பற்றவங்களும் தேவரை பின்பற்றவங்களும் முதல்ல குடும்பத்தை முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சாதியை வளர்க்க முடியும். குடும்பத்தை நம்ம ரோட்ல விட்டுட்டு நாம சாதியை காப்பாற்றணும் போனா ஒண்ணும் முடியாது. அதனால வாரத்துல 1 மணி நேரம் சமுதாய பணி பார்த்தா ஆட்டினா போதும். அதனால இளைஞர்கள் பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இன்ஸ்டாகிராம்ல போர்வில நாடக காதல் கும்பல் வந்து தேவர் சமாஜ் வீட்டு பெண்களை எப்படியாவது காதலுங்கிற போர்வில வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு வரானுங்க. இதெல்லாம் இளைஞர்கள் நீங்க தான் வீட்டுல சொல்லணும். நம்ம தேவமாரி தான் சொல்லுவோம், நம்ம பெண் பிள்ளைகிட்ட நான் தேவர் தான் தேவமாரி தான் சொல்லி சர்டிபிகேட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க எல்லா சாதியும். இதெல்லாம் ஆதாரம், இதெல்லாம் பாதிக்கப்பட்ட பெண் பிள்ளைகளுக்கு நான் மீட்டு கொடுத்திருக்கேன். அதனால சொல்றேன், ஒரு விழிப்புணர்வா. அதனால ரொம்ப கவனமா நீங்க எல்லாரும் இருக்கணும். இந்த சமுதாயம் உங்களை நம்பிதான் இருக்கு. நானும் உங்களை நம்பிதான் இவ்வளவு பகையும் சம்பாதிக்கிறேன். ஏகப்பட்ட பகை பார்த்திருப்பேன். சமூக வலைதளங்களை திறந்துட்டாலே எசக்கி ராஜா அப்படி இப்படி. நான் தப்பே பண்ணல, ஊரா போய் இதைத்தான் பேசுறேன். என் சமுதாயம் நல்லா இருக்கணும், என் சமுதாயத்தை பாதுகாக்கணும். நீங்க தேவமாரி இன்ஸ்பெக்டர் வேலை பார்க்க முடியுதா? நீங்க ஒரு கலெக்டர் இன்ஸ்பெக்டர் ஒரு கலெக்டர் வேலை பார்க்க முடியுதா? அரசு வேலை பார்க்க முடியல. ஏன்னா அவன் தேவமாறு, அப்ப தேவமாறு அப்படிங்கிறான். அதனால இதை சொன்னா தயவு சொல்றேன், ஒற்றுமையோடு இருங்க. இந்த பசுமண்டலத்தை பொறுத்தவரை இது வரைக்கும் நீங்க எப்படின்னு தெரியாது. நமக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் சாதியா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தீங்க. நீங்க ஒற்றுமையோடு இருந்தா மட்டும்தான் காவல்துறையோ அரசாங்கமோ நம்மளை கண்டு பயப்படுவாங்க, மரியாதை கொடுப்பாங்கிறத இந்த நேரத்துல நான் வந்து பதிவு செய்யறேன். பழைய காலத்து தேவமாறு மாதிரி எல்லாரும் நம்ம ஆகணும். இளைஞர்கள் உடலை வந்து உடற்பயிற்சி கூட வேணும், எங்களுக்கு இந்த மாதிரி பொருள் விளையாட்டு பொருள் வாங்கி போடுங்க, காலையில் நாங்க விளையாடுறோம் அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பான முறையில் விளையாட்டு பொருள் நம்ம மக்கள் பாதுகாப்பு சார்பாக நாங்க வாங்கி போடுறோம். நீங்க விளையாடுங்க, பார் போடுங்க, பார் போட்டு விளையாண்டு உடலை நீங்க கட்டுக்கோப்பா வச்சா மட்டும்தான் நம்ம உடலை நம்ம வீரத்தை அழிக்கத்தான் அந்த புடி உருவாக்கணும். அதை மனசுல எங்க எல்லாரும் நினைக்கணும். தயவு செய்து ஒவ்வொரு தாய் தகப்பனும் தான் பிள்ளை பிடிக்கிறத நினைச்சு எவ்வளவு வேதனைப்படுமா, எவ்வளவு தகப்பா வேதனைப்படுமா. ஒரு காலத்துல வந்து தகப்பா அங்க இருந்து வராமனா ஒரு பீடி பிடிக்கும், பீடி தூக்கி போட்டு ஓடிடுவோம், நம்ம அப்பா எல்லாம் வராரு அப்படின்னு. இப்ப தகப்பனுக்கு போன் பண்ணி எங்க இருக்குன்னு சொல்லி கேட்கறோம். நான் நகரத்துல இருக்க சரி வரும்போது ஒரு ஆஃப் வாங்கிடுவாங்க, யாரு வெத்தப்பில்லை. அப்ப காலம் எப்படி போயிட்டு பாருங்க. அதனால என்ன சொல்றோம் பாருங்க, தயவு செய்து நம்ம வந்து இந்த சமூகத்தின் மீது உண்மையில சமயத்தின் தேவர் மீது பட்டு இருக்குவீங்களே, அந்த தவற யாரும் வந்து செய்ய மாட்டாங்க, செய்யக்கூடாதுன்னு சொல்லி இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். எப்பவும் இல்ல நான் உசுரோடு இருக்க வரைக்கும் உங்களுக்கு இதெல்லாம் நான் பேசிக்கிட்டு தான் இருக்க போறேன். உங்களெல்லாம் சரியாக்க தண்டியும் வருங்கால தலைமுறையை காப்பாற்ற தண்டியும் நான் வருங்கால தலைமுறைக்கு தான். இப்போ நம்ம எல்லாம் வயசாயிட்டு வருங்காலத்துல இப்பவுமே தேவமான வாழோட முடிக்கான நம்ம பிள்ளைகள் என்ன செய்யும், நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு கட்டமைப்பு நம்ம ஏற்படுத்தவே வேண்டாமா. அதனால மிகப்பெரிய கட்டமைப்பு நமக்கு தேவை, பாதுகாப்பு தேவை. எந்த கட்சினாலும் இருந்துக்கோங்க, சாதிங்கிறதுல நீங்க எல்லாரும் வந்து ஒன்போல நின்று நம்மள மட்டும்தான் சாதி பத்தி பேசலாமா, மத்த எல்லாரும் சாதி பத்தி பேசுவோம். அதனால இளைஞர்கள் படிங்க. அன்னைக்கு அரசனா இருந்தோம், நம்ம ஆண்டோம். இன்னைக்கு அதிகாரி தான் நாட்டு ஆளுதான். அப்ப நம்ம அதிகாரியா மாறணும் அப்படின்னு நினைங்க. 10ஆம் கிளாஸ் படிச்சாலும் போலீஸா போங்க. 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கோம், நம்ம இப்போ நம்மளால வர முடியல அப்படின்னு நினைக்காங்க. 10ஆம் கிளாஸ் படிச்சாலும் போலீஸா போகலாம். ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் உங்களை அடிச்சுட்டான்னு வைங்களேன், உங்களை அடிச்சுட்டான். அந்த பையனை கண்ணனை கட்டி அடிக்கணும்னு நீ நினைப்ப. அதே பையன் போலீஸாயி உங்களை அடிச்சான். அது மட்டும் ஏன் ஏட்டையான்னு சொல்றீங்க, ஏட்டையை அடிக்காங்க ஏட்டையா அப்படி ஏன் சொல்றீங்க? ஒரு பக்கத்து ஒரு பையன் ஏன் உங்களை அடிச்சிருந்தான், அவன் பையனா இருக்க போய் அவன் எந்த அதிகாரத்துல இல்லாத போய் நீங்க அவனை ஏதாவது ஒண்ணு செய்ய நினைக்க, அவன் போலீஸாய் திருப்பி உங்களை அடிக்கும் பொழுது அது மட்டும் ஏட்டையால எப்படி? அதான் அதிகாரம். அப்ப அந்த அதிகாரத்தை போகணும். படிப்பு இல்லாம நம்ம எதையும் சாதிக்க முடியாது. தொழில் பண்ணுங்க, அடுத்தவங்க வேலைக்கு போறத
அடுத்த வேலைக்கு தான் போய் நம்ம சம்பாதிக்கணும், ஒரு நாளைக்குள்ள 1000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு காலையில எந்திரிச்சு ஒரு வியாபாரத்துக்கு போகலாம், மீன் விற்கலாம், இதை விற்கப்படாங்க. அதெல்லாம் பழைய காலம். புரியுதுல? நாங்க அப்படி வாழ்ந்தோம் இப்படி வாழ்ந்தோம். நம்மள வந்து எப்படின்னா அவன் முடிவு பண்ணிட்டான், நம்மள கூலி ஆக்கிட்டான். அவங்களுக்கு நம்மள வந்து தினந்தோறும் கஷ்டப்படுங்கிற கட்டத்தை அவன் கொண்டு போயிட்டான். இதுல இருந்து மீளணும்னா படிப்பு ஒண்ணுதான். படிப்பு ஒண்ணு ஆயுதமா எடுங்க. எல்லாரும் படிங்க. படிப்பு சம்பந்தமான அத்தனை உதவிகளையும் எங்களால முடிஞ்சளவு செய்யறோம். இந்த பசுமூர்ல நிறைய வழக்கறிஞர்களை உருவாக்குங்க. ஊர் பண்டுன்னு ஒண்ணு ரெடி பண்ணுங்க. தமிழ்நாடு முழுவதும் இப்ப ஊர் பண்டு ரெடி பண்ணிருக்காங்க. ஊருக்கு நாட்டாமையை போட்டு இந்த நாட்டாமையில் 3 நாட்டாமை 2 நாட்டாமை போடுங்க. போட்டு ஊர் பண்டு ரெடி பண்ணி வச்சீங்கன்னா நாளைக்கு ஒரு ஆத்திர அவசரத்துக்கு இந்த ஊர் பண்டு எடுத்துக்கலாம். நீங்க எல்லா ஊரும் தப்பிக்கின்றா, எல்லா ஊர்லயும் 50 லட்சம் 1 கோடி அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு சின்ன ஒரு பொட்டப்புல பெரிய ஆகிட்டா அவன் பணம் இருக்காது. டக்குனு ஊர் பண்ணி 50 ரூபாய் எடுத்துட்டு அந்த நம்ம நிகழ்ச்சி நடத்தலாம். யாராவது ஒரு தவறி போயிட்டாங்க, அது ஒரு யாராவது திடீர்னு தவறிக்கிட்டா மரணம் எப்பனாலும் வரும்ல. மரணம் யாருக்காலும் எப்பனாலும் வரும். அப்ப ஒரு கஷ்டப்பட்டவங்க உள்ளூர்ல மறந்து போயிட்டா வந்து மரணம் அடைஞ்சிட்டா அப்படின்னா அதுல ஒரு ஏன்னா ஒரு 3 மாசம் வேலைக்கு முடியாதவங்க அந்த மாதிரி பணங்கள் இருக்கலாம். உங்களுக்கு இப்படி அதுல இருந்து ஒரு 5 ரூபாய் படிக்க வைக்கலாம், வக்கீல உருவாக்கலாம். நம்ம படிக்க வச்சாதான் நம்ம ஊருக்காக நிற்போம். இப்படிதான் நம்ம ஊர்லயே நீங்க ஒருத்தர் மோதிக்கிட்டு வச்சுட்டு நீங்க அழிக்கிட்டு நினைச்சீங்கன்னா இந்த சாதி அழிஞ்சு போயிடும். இறை நம்பிக்கையில் இந்த சாதி, இறை நம்பிக்கையில் இந்த சமுதாயம் வளர்ந்துதான் ரூபா அடைஞ்சிக்கும். எத்தனையோ பேர் நிறுத்துறான், அப்படி இப்படின்னு சொல்லி நெருக்கடி பண்றான். அத்தனை நெருக்கடியும் தாண்டிதான் உங்ககிட்ட வந்து நான் நின்று இருக்கிறேன். அதனால நான் இருக்கும் போதே எல்லாம் பயன்படுத்துங்க. நான் இது விட மாட்டேன். நான் அடுத்த 2026 அதிகாரத்தை கைப்பற்றுவேன். உங்க எல்லாத்தையும் காப்பாத்தாத மாற்றுக்கத்துல வைங்களேன். எனக்கு செய்யற நீங்க ஒரே ஒரு புள்ளி இளைஞர்கள் எல்லாருக்கும் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், நல்லா இருக்கணும். அவ்வளவுதான். நீங்க நல்லா இருக்குங்கிற ஒரு நான் திருப்பி மறுபடியும் வரும்பொழுது அந்த நான் பார்த்தாலே தெரிஞ்சுக்கிடுவேன். ஊருக்குள்ள போகும்போது இந்த ஊர் எப்படி தெரிஞ்சுக்கிடுவேன். உங்களுக்கு இது வரைக்கும் குடிச்சிட்டு இருந்தவங்க எல்லாம் போன பண்ணி என்ன நீங்க ஊருக்கு வந்து போனதுக்கு அப்புறம் நான் குடிக்கவே இல்லைன்னு நாளைக்கு நல்ல வேலைக்கு வரணும், எங்க அக்கா தங்கச்ச பாத்துட்டு இருக்கோம்னு அப்படின்னு எனக்கு நிறைய போகணும் இருக்கு. அந்த மாதிரி வரணும். உங்களுக்கு அதை விட்டுட்டு நான் உங்களை வந்து கரெக்டா வழி நடத்து போகணும்னு நினைக்கிறேன். அப்ப திசை மாறது வன்முறை போக்கு வன்முறையில் நம்ம எடுக்க வேண்டாம். அறுவடுத்து சாதியை காப்பாற்ற முடியுமா? முடியாது. அது பழைய காலம். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எல்லாரும் செயல்படும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். உங்ககிட்ட எல்லாரும் பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பசுமைக்கு அண்ணன் பசுமன் சங்கர் அவர்களை தான் மனதால் பாராட்டுறேன். உங்க ஊர்ல இருந்து தமிழ்நாடு முழுவதும் இனி பணியாற்றக்கூடியவர் பசுமன் சங்கர் அவர்கள் வந்து பணியாற்ற போறாரு. அந்த மகிழ்ச்சியை உங்ககிட்ட நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஒற்றுமையோடு நீங்க எல்லாரும் இருக்குது. நான் தாழ்மையோடு இந்த மண்ணுல நான் கேட்டுக்கிறேன். அண்ணன் சொல்லியிருந்தாரு முதலமைச்சருடைய செலவைக்கணும். கண்டிப்பான முறையில அதிகாரத்துக்கு வருவோமோ வரலையே தெரியாது. ஆனா இந்த ஒட்டுமொத்த மக்களையும் ஒண்ணு திரட்டி பசுமன் முதலமைச்சர் ஐயாவோட சிலையை ராமநாதபுரத்துல வைக்கிறோம். சேதுபதி மன்னர்களுடைய வரலாற்றையும் நம்ம காப்பாற்றணும். ரிபேல் முத்துராமலிங்க ஐயா அவர்களுக்கும் செலவு வைக்கணும். அதுக்கு மணிமண்டம் அமைக்கணும். இதற்கெல்லாம் நம்ம செய்யணும். நம்ம வரலாறு அழியாம நீங்க ஒழுங்கா நீங்க ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் இதை காப்பாற்றணும். நீங்க எல்லாம் கரெக்டா இருந்தீங்கன்னா நான் உங்களுக்காண்டி எதையும் சாதிச்சு தருவேன் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தை நான் பதிவு செஞ்சுக்கிறேன். நன்றி.